அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இதை எப்படி விவரிப்பது இந்த நிமிடத்தில்? அதுபோல்தான் அல்லாஹ் படைப்புகளும் இந்த தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். படைப்புகள் ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை மறைத்தால் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் அவனுடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எங்கே செய்தீர்கள், யாரோடு செய்தீர்கள், எதற்கு செய்தீர்கள் என்று யார் முன்னிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் விசாரித்ததே கிடையாது. விபச்சாரம் செய்த குற்றத்தை கொண்டு மாஇஸ் இப்னு மாலிக் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன் என்று நபித்தோழர்களுக்கு முன்னணியில் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாஇஸ் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பாருங்கள், மாஇஸ் மதுவில் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று அவருடைய பாவத்தை மறைக்க நினைத்தார்கள். மாஇஸ் தண்டனைக்காக வெளிப்படுத்தினார். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவர் ஓடுகிறார், அவருடைய ஆடை விலகுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், தோழரே, அவருடைய ஆடை விலகும் போது அதை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று. அல்லாஹு அக்பர். அவர் ஓடும் போது அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று. அல்லாஹுடைய தூதர் மறைப்பதை விரும்பினார்கள். யார் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் அவரிடத்திலே துருவி விசாரித்தது கிடையாது. அவர்களாக வெளியே வந்து பாவ மன்னிப்பை கேட்டு பாவத்திற்குரிய தண்டனையை சாட்சியோடு நிரூபித்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் தண்டனையை கொடுப்பார்கள். இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், சென்று விடு என்று அனுப்பிவிடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பினார்கள், நேசித்தார்கள், செயல்படுத்தினார்கள், பிறருக்கும் அறிவித்தார்கள். என் சமூகமே, பிறருடைய குறையில் நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ் மறைத்த குறைகளை துருவி ஆராயாதீர்கள். நீங்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். உங்களுக்கும் குறை இருக்கும், அவர்களுக்கும் குறை இருக்கும். பிறருடைய குறையை துருவி ஆராயாதீர்கள்.